மூவின்றது சூப்பராக இருந்தது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். எதுவுமே தப்பாக இல்லை. அவரோட ஃபைட்டு, சாங்கு, எமோஷ்னலு எல்லாமே சூப்பராக இருந்தது. இது கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட்டுன்னு தான் சொல்லுவேன். கம்ப்ளீட் டீசன்ட் மூவி. எதுவுமே தப்பானது இல்லை. கம்ப்ளீட் டீசன்ட் மூவி. சூப்பராக இருக்குது. மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். கெமிஸ்ட்ரி பயங்கரமாக இருக்குது. அதுவும் லாஸ்ட்டு சீனெல்லாம் சொல்லவே வேணாம். பயங்கர ஒரு எமோஷ்னல், லவ், கெமிஸ்ட்ரி எல்லாமே ஒன்றா சூப்பராக இருக்குது. பார்க்கலாம். அழுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எமோஷ்னல் அவர் அந்த கேட்குற எக்ஸ்போஸ் பண்ணுற ஃபீலிங்கெல்லாம் பயங்கர எமோஷ்னலாக இருந்தது. சூப்பராக இருந்தது. பார்க்கலாம். ஃபேமிலியோடையே பார்க்கல. அதில் எது மேலே குழந்தைங்களோட ஃபேமிலியோட எல்லாத்துக்கூடையுமே பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ. எல்லாருமே ஒரு பார்க்க வேண்டிய ஒரு மூவி. ரொம்ப யூனிக்கான ஒரு மூவியாக நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லோரும் எப்படி பார்க்குறாங்கன்னு தெரில. நான் பார்த்த வரைக்கும் ஒரு யூனிக்கான மூவியாக பார்க்குறேன். கான்செப்ட் வைஸும் சரி, ஸ்க்ரீன் பிளேயும் சரி, ரொம்ப நீட் அண்ட் கிளியராக இருந்தது. எல்லாருமே ஒரு பார்க்க வேண்டிய ஒரு மூவி. எல்லாமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தானே லவ்வில். ஸோ அதை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. கிளைமேக்ஸ் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நாங்கள் வேற ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் அவங்க இல்லை அப்படிலாம் கிடையாது, நாங்கள் வேறு வச்சுருக்கோன்ற மாதிரி டைரக்டர் காமிச்சிட்டாரு. ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே ஒரு பார்க்க வேண்டிய ஒரு மூவி. அங்கே எப்படி பண்ணுறது, நம்ம அப்ஜஸ்ட்டாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமே கிடையாது. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு மூவி தான். லவ் ஃபீல்னு சொல்லும் போது 2 பேரோட மிஸ்ஸிங்கில் அவ்வளோ லவ் தெரிஞ்சுது. அவங்க கண்ணிலே அந்த ஒரு சாங் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 2 பேர் அவங்க பாடிட்டு அவங்களோட கண்ணை பார்ப்பாங்க. அதில் அவ்வளோ ஒரு லவ் ஃபீல் இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மூவி ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக பார்க்கணும். மோரோவர் ஓகே இவ்வளோ நல்லா இருக்குது அப்படிலாம் நம்ம ஹைக் கொடுக்க முடியாது. ரொம்ப அழகாக இருந்தது. கண்டிப்பாக எல்லாருமே உட்காந்து பார்க்க வேண்டிய ஒரு மூவி தான். எங்கேயுமே ஏஞ்சி போகிற அளவுக்கு அவ்வளோ ஒரு இதுவே வரல. புரியுதுங்களா? அதனால் கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு மூவி தான். லிட்ரலாக கண் கலங்க தான் வச்சிடுச்சு எங்களை. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஆக்சுவலி. ஆனால் டேரக்டர் அப்படி ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாரு. நாங்கள் எதிர்பார்க்கல. எப்பயுமே பிரிஞ்சு போயிடுவாங்க தான் நினச்சோம். ஆனால் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டு நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் லைஃப்பை டுகெதராக அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ரொம்ப இப்போதைய ஜென்ரேஷன் கண்டிப்பாக தேவைப்படுற ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும். 90s லவ் தான் 2Kக்கு எப்படி கரெக்டாக புரியுமோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ 2Kனா பிரேக்கப் பண்ணிட்டு ஒரு 1-2 மந்த்ஸ் அப்படியே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1-2 மந்த்ஸில் அந்த 2 பேரில் யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க போய் லவ்வை பிடிச்சிருவாங்க. அதை பற்றி தான் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. ஸோ 2 பேருமே பேலன்ஸ்டாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. கிறிஸ்பன் ஸ்பைஸாக நடிச்சிருந்தாங்க 2 பேருமே. நல்லா போர் அடிக்கிற மாதிரிலாம் இல்லவே இல்லை ப்ரோ. எப்பயுமே நம்ம ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்த்துட்ருப்போம் நெக்ஸ்ட் இதுதான் நடக்க போகுது அப்படின்னு. ஆனால் அங்கே லிட்ரலி வேறு நடந்ததே. இதுக்கப்புறம் எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை எடுத்துன்னு அவங்க ஆக்டிங்காக கொடுத்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு மூவி தான். கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும். என்ன தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும். லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். எல்லாமே நல்லாவே நடக்கும். படம் நல்லா இருக்குது ப்ரோ. மூவி வைஸ் சூப்பர். எல்லாமே குட்டு. எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்க்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக பார்க்கலாம். லவர்ஸாகவும் பார்க்கலாம். லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கெமிஸ்ட்ரி வைஸ் நல்லா இருந்துச்சு ப்ரோ. எல்லாமே ஓகே தான். நல்லா இருந்துச்சு. போர் அடிக்கும். ஆமாம். எல்லா சாங்குமே நல்லா இருக்குது. போர் அடிக்காத மாதிரி தான் சாங்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லா சாங்குமே நல்லா இருக்குது. இந்த கதை அவருக்கு நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரிட்டன் கம்பேக் கொடுக்குறாருன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இல்லை போர் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை ப்ரோ. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருக்கு அந்த படம். எமோஷ்னலாக லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் தான் கனெக்ட் ஆச்சு. ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாப்புல. அவங்க மேமும் நல்லா பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு ப்ரோ பார்க்குறதுக்கு. லைட்டாக கண் கலங்குச்சு ப்ரோ லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் மட்டும். கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரு அருவருப்பான விஷயங்கள்லாம் கிடையாது. எல்லாமே நல்லா தான் இருக்குது. படம் நல்லா இருக்கு. அதான் ஃபேமிலி குட் ஃபீல் குட்டாக போகுது. நல்லா ஒரு லவ் ஸ்டோரி, அண்டர்ஸ்டாண்டிங், கப்புளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான மூவி. ஸோ பார்க்கலாம் கண்டிப்பாக. இல்லை அது அந்தளவுக்கு தெரியலங்க பெருசாக. கொஞ்சம் கேப் விட்டு வரதுனால ஸோ அந்தளவுக்கு தெரியல. நல்லா இருக்குது. எல்லாருமே தேட்டரில் கண்டிப்பாக பாருங்கள். எமோஷன்ஸ் எனக்கு ஸ்டார்டிங் அந்தளவுக்கு பெருசாக தெரியல. பட் கிளைமேக்ஸ் ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம். நிச்சயமாக பார்க்கலாம்.